ஹே ஹாய். ஸோ நான் உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் பற்றி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாரி ஃபார் த டிலே, பட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஐ திங்க் ஸோ. ஸோ இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். சைன் ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஸ்வைப் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு அனலிட்டிக்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அனலிட்டிக்ஸ்குள்ளே ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட் ஸ்கேன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்தவரை இந்த மேலே இருக்கக்கூடிய புல்லிஷ், பியரிஷ், இண்டீசஸ், நியூட்ரல், ஐவி ஸ்கேன்ஸ் இதெல்லாமே பார்த்தோன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய என்னென்னா இந்த மார்க்கெட் ஸ்கேன்ஸில் தான். ஸோ ரைஸ் அண்ட் ஃபால், வால்யூம் ஷாக்கர்ஸ், ஸ்ட்ராங் அண்ட் வீக், ஹை லோ பிரேக். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை லோ பிரேக். ஸோ இந்த ஹை லோ பிரேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹை இருக்குது, லோ இருக்குது. இந்த ஹையில் வந்து என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தரும். ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ட்ரேடர்ஸ். ஸோ என்னென்னா, ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி டே ஹை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் வந்துட்டு 70 ஓப்பன் ஆகிருக்கு. அதோடைய ஹை வந்துட்டு பார்த்தோன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 80 வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்திருக்கு, ஒரு 60 என்னமோ. பட் இந்த 80ன்றது ஹை. இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்த 80 பிரேக் பண்ணும்போது இதில் அந்த ஸ்டாக்குடைய நேம் இட் ஹேஸ் பிரேக் தி ஹை அப்படின்ற மாதிரி 2 days ஹை, அதாவது 80 பிரேக் பண்ணிடுச்சுன்னு வரும். ஸோ இது 80 தாண்டி க்ளோஸ் ஆன உடனே யூ கேன் கோ ஃபார் தி ட்ரேட். ஸோ அது லாங்கில் போகலாம். லாங்னா லைக் பை பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் லோ. இன்றைக்கி லோவை பிரேக் பண்ணும்போது இட் வில் பி ரெக்கார்டிங் ஹியர். ஸோ திஸ் ஸ்டாக் ஹேஸ் கட் தி 2 days லோ, அந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீக்லி கட், மந்த்லி கட் எல்லாமே உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இல்லை, அதனால் நோ ப்ரீச்சஸ் அட் தி மொமெண்ட்னு வந்திருக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன நிஃப்டி 50க்குள்ளே ஸ்டாக்ஸ் என்னமா, நிஃப்டி 100க்குள்ளே ஸ்டாக்ஸ் என்னமான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் ஒன் வீக்லி ஆர் டே. நம்ம வந்து மோஸ்ட்லி ஆஸ் அ ட்ரேடர்னால் நீங்கள் 1 day யூஸ் பண்ணுங்கள். ஆர் லுக்கிங் ஃபார் சம் குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரினா வீக் ஆர் மந்த் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் பெட்டர். இப்போது நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இது பண்ண போகிறது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை லோ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. இன்றைக்கி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனே ஹையாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் இதை ப்ரீச் பண்ணவே இல்லைனா, ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ்லாம் லைவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இதில் வந்துட்டு நிஃப்டி 50 சூஸ் பண்ணுறேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஹை, அதாவது இன்றைக்கி ஓப்பனே வந்துட்டு பார்த்தோன்னா அரவுண்ட் 78 தான் என்னமோ ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே போயிருக்கு 74.65. ஸோ இட்ஸ் a ஹியூஜ் ப்ராஃபிட். தென் ஐஓசி 86.8. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ என்ன இது யூஸ் பண்ணாலும் நிஃப்டி 50, நிஃப்டி 100 அதை தாண்டி வெளியே போயிடாதீங்க. தென் திஸ் இஸ் ஆல்சோ சேம், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்னா, ஸோ ஓப்பனே இன்றைக்கி லோவாக தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்டாக் வந்துட்டு அப் மூவிங் ஸ்டாக். யூ கேன் சி ஹியர், அதாவது லோ வந்துட்டு 627.8. ஒரு வேளை அந்த டைமில் இஃப் யூ ஹாவ் என்டர் வித் 633. ஓகேவா? அரவுண்ட் 6 rupees அப் சைட் போயிருக்கு, அதாவது 1% கிட்ட மேலே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் டூல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் ஸ்கேனர்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஸ்கேனர்ஸ் பொறுத்தவரை ஒரு சிலர் வந்துட்டு நார்மலாக எல்லாருமே மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், சம் இண்டிகேட்டர்ஸ், வேறு இண்டிகேட்டர்ஸ். இதில் மொத்தம் ப்ரைஸ், மூவிங் ஆவரேஜ், இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவேன். ஆர்எஸ்ஐ வந்துட்டு அரவுண்ட் 50 to 70 இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நிஃப்டி 100 இதுக்குள்ளே போட்டோன்னா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டாக்ஸ். பார்த்தீங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ்லாம் க்ரைட்டீரியாலாம் வருதோ ஸோ அந்த ஸ்டாக் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி 50. ஓகே, யூ காட் இட், ஐ ஹோப் ஸோ.
ஸோ இப்போ இது எல்லாமே ஆர்எஸ்ஐ வேல்யூஸ். எப்போவுமே ஆர்எஸ்ஐ வந்துட்டு அபவ் 50 இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வெறும் ஆர்எஸ்ஐ மட்டுமே உங்களுக்கு வந்து ஓகே ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டா த ஸ்டாக் வில் கோ அப் சைட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. யூ ஷுட் கோ வித் சம் அதர் இண்டிகேட்டர் ஃபார் தி கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜும் வந்துட்டு அவங்க நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் மூவிங் ஆவரேஜ் வந்து எதை கட் பண்ணுனா ஹையாக போகும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு EMA 50, EMA 200. If EMA 50 crossing above EMA 200, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான EMA 50, EMA 200 வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கோ ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஜஸ்ட் பிக்கிங். அது மேலே போகுமா போகாதா தட் செகண்ட் திங். அதுக்கு நீங்கள் வேறு இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஓகே, அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னா இப்போது SMA ஒரு EMA 50s ஓகேங்களா. இப்போது க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தேன் SMA 50 ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒரு SMA மூவிங் ஆவரேஜ் 50 தாண்டி க்ளோஸ் ஆகிடுக்கு அப்படின்னா திஸ் இஸ் அப் மூவிங் ஸ்டாக் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் SMA 50 வந்து 445.36. ஸோ க்ளோஸ் வந்துட்டு 585. ஸோ இட்ஸ் அப் மூவிங் ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ இதுவும் லைவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் பிக் யுவர் ஸ்டாக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னது அப்படின்றத பார்க்குறதுக்கு திஸ் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்துட்டு R2, R3, R2, R1, T, S1, S2, S3 இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது Pன்றது பிவோட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த சைடு வந்துட்டு R1, இந்த பக்கம் வந்துட்டு S1னா சப்போர்ட்ஸ், R1னா ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் ட்ராவல் ஆகும். இப்போது இதில் வந்துட்டு ஏன் R1, R2, R3 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ R1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா R2க்கு தான் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது கன்ஃபார்மாக இங்கே தான் போகும்னு சொல்ல முடியாது, பட் இட் ஹேஸ் அ பாசிபிலிட்டி டு மூவ் தேட் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி நான் டாடா மோட்டார்ஸ் கூட பார்த்தேன். லெட்ஸ் see there. டாடா மோட்டார்ஸ் இங்கே பாருங்கள். டாடா மோட்டார்ஸு 76.17 தான் S1 உடைய லெவல் ஓகேங்களா. 76.17. ஆனால் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்துட்டு 74.65. ஸோ அப்போ பாருங்கள், இதை ப்ரீச் பண்ணியிருக்கு. 76.17 ப்ரீச் பண்ணி 74.65, அதாவது S1 அந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் ப்ரீச் பண்ணி கீழே போகும்போது இட் கோ டுவர்ட்ஸ் S2, S3. அதே மாதிரி இது R1 ப்ரீச் பண்ணிச்சுன்னா R2, R3 போகுன்ற மாதிரி ஓகேங்களா. ஃபைன். ஸோ தான் ட்ரேட் பண்ணலாம். ஐ ஹோப் தட்ஸ் இட், பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சம் மோர் ஒன் திங். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஸ்டாக்குனுடைய பேஜ்குள்ளே ஒரு ஸ்டாக்குடைய ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ இதில் டெப்த், இந்த டெப்த்தில் வந்துட்டு ஓவரால் ஒவ்வொரு ஆர்டர்ஸுமே வந்துட்டு இதில் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்ஸும் ஆல் ஓவர் இந்தியா இதில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸில் என்ன மாதிரியான ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது, பிகாஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் ஸ்டாக் மைட் கோ அப் ஆர் டவுன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதனுடைய ஒரு மீட்டர் மாதிரி ஸ்பீடோமீட்டர் ஓகேங்களா. சாரி, ஸ்பீடோமீட்டர் கிடையாது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்த மாதிரி போகுது. தென் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவில் RSI, CCI. ஸோ இது வந்து இந்த இந்த சைன் ஆப் பொறுத்தல இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் அவங்க காமனாக யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் மேக்ஸிமம் எது நெகட்டிவ் எவ்வளோ பாசிட்டிவ்ன்றதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு 1 2 3 4 5 6 7 கிட்ட இருக்குது கரெக்டாக.
ஓகே, இந்த 7ல் மேக்ஸிமம் பாசிட்டிவ் எந்த சைடு வருதோ அப்போ அந்த சைடு தான் போகுது. இப்போது அவுட் ஆஃப் 7 வந்துட்டு லைக் ஒரு 5 வந்துட்டு பாசிட்டிவ் போகுது அப்படின்னா, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா the stock is going to move up. ஓகேங்களா? தென் வந்துட்டு இது ஹை லோ, அது இதில் வந்துட்டு டேயோடைய ஹை, இன்றைக்கி டேயோடைய லோ, ஒரு வாரம். ஸோ இந்த 1 வீக்கோடைய கேண்டிலோடைய ஹை லோ, ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸில் இருக்கக்கூடிய ஹை லோ. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த ஹை லோ மட்டும் கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் ஒரு ஹையை ப்ரீச் பண்ணிச்சு. இப்போது போன வீக் வந்துட்டு பார்த்தோன்னா 83.40 டாடா மோட்டார்ஸ்க்கு. இந்த 83.40 ப்ரீச் பண்ணிடுச்சு. சப்போஸ் ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா the stock will move up, will shoots up. ஓகேங்களா? தென் அதே மாதிரி இப்போது வந்துட்டு 1 வீக் லோ வந்துட்டு பார்த்துக்கோங்க, 71ல் இருக்குது டாடா மோட்டார்ஸ். இப்போது அதே மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 71 தான் இருக்குது, 74.65 தான் லாஸ்ட் ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ யூ see that இந்த 71.0 கட் பண்ணிருச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சடனாக கீழே இருங்க, யூ வாட்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் சேஞ்ச். பிகாஸ் ஒரு சிலர் ஆப்ஷன் சேஞ்சே பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க, அது ஒரு சிலர் தெரிஞ்சவங்க இதை பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. இது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதாவது வந்துட்டு புட் கால் ரேஷியோ அப்படின்றது ஆப்ஷன்ஸில் ஒரு விஷயம் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே தான் இதில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் எக்விட்டி ட்ரேடர்ஸ்க்கு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, கால் புட். இந்த கால் புட் என்ன அப்படி சொல்லுறேன், இந்த 60.8%. அப்போது 60.8% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? கால் சைட் அப்படின்னா, கால்னால் மேலேன்ட்டு அர்த்தம், புட்னா கீழே. ஹியர் யூ கேன் see some small indications. புட் கால் அப்படின்றது, கால்னா க்ரீன் கலர், புட்னா ரெட் கலர். ஓகேங்களா? அது நியர் நெக்ஸ்ட் அப்படின்றது பார்க்குறோம். நியரில் 60.8 கால் இருக்குது, அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கால் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ வந்துட்டு இது மேலே ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷன். இது வந்துட்டு 5 day டெலிவரி. இந்த 5 day டெலிவரி வந்துட்டு ஒவ்வொன்றுமே வால்யூம்ஸ். ஓகேங்களா? 40 million. அதாவது வால்யூம்ஸ்ன்றது ஓவரால் ட்ரேட்ஸு. இதில் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. டெலிவரி அப்படின்றது வந்துட்டு ஒரு சிலர் ஹோல்ட் பண்ணியிருக்கு, தட் இஸ் த டெலிவரி. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு சிலர் ட்ரேட் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஆல். எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.